உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்துக்கும். அதனால தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய அந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலியமாக மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போனீங்கன்னா இந்த மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டீங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் வந்து ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்கு. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் பாருங்க. ஏன்னா இந்த எப்போதும் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு வந்து தொழிலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையணும், தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடையணும் அப்படி என்பதில் அதிக முனைப்பு காட்டக்கூடிய ராசியை பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிகள். ஏன்னா இதுவே வந்து சிபிஐ ராசின்னு தான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் பகுத்து ஆராய்ந்து இது சரியா கெட்டதா, இது தப்பா ரைட்டா அப்படி இப்படி ரொம்ப யோசிச்சு செய்து வெற்றி அடைவாங்க. சில பேர் கடைசி வரையும் யோசிச்சுட்டே இருப்பாங்க, அவங்க தான் தோல்வியை சந்திக்கக்கூடியவர்கள். அதனால கன்னி ராசிகர்கள் அளவாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான லைஃப் இருக்கும், அதிகமாக யோசிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த எல்லா விஷயங்களிலும் ஒரு சிறிய தடை தாமதங்கள் வரலாம். எல்லாத்துக்கும் வந்து அடுத்தவர்களோட உதவியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எந்த விஷயத்தினாலையும் அடுத்தவர்களோட சப்போர்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களோட அண்ணனோட எதிர்பார்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம், இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் தந்தையோட விஷயங்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்கும், தந்தைகிட்டேருந்து ஏதாவது ஒரு அனுகூலமான விஷயம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே அடுத்தவர்களும் துணையை கொண்டு தான் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த காலம் நிறைய பேர் என்னக்கா வாகனம் மாற்றம் பண்ணலாம், புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடன் அப்ளை பண்ணியிருப்பேன், அந்த கடன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி கிடக்கும். ஏன்னா இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, டேக்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட்டுகளில் கொஞ்சம் குறைவாக தான் சேங்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் வாகனம் அந்த விஷயத்துக்கு கூட புதிய வாகனத்தை வாங்குவாங்க. மேலும் என்னென்னாக்கா வீடு கட்டக்கூடிய எடுத்த முயற்சிகள் ஏதாவது எடுக்கலாமா, கடன் வாங்கி வீடு கட்டலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் புதுசாக உதயமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்தில் அப்பாக்காக எடுத்த முயற்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தடை இருக்கும். அப்பாக்காக எடுத்த முயற்சி பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்பாவுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும். அப்பாவுடைய மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அப்பாவோட மருத்துவ தேவைக்காக ஒரு விஷயம் எடுக்கும்போது அதில் ஒரு குழப்பம் வந்து வரும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, இல்லை அலோபதி போகலாமா, இல்லை சித்தா போகலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஏன்னா ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கு தெரிந்த நபர்கள் இருப்பாங்களே, எந்த முடிவு எடுப்பது என்பது ஒரு குழப்பங்கள் ஏற்படும். ஸோ அதனால் என்னென்னாக்கா அந்த எதிர்பார்த்த ஒத்துழைப்பு என்பது கிடைக்காது. சில நேரத்தில் அப்பாவே பார்த்தீங்கன்னா தடை பண்ணுவார். நான் இப்போ எல்லாம் தேய்ச்சி முடிவு பண்ணும்போது இல்லை நான் ஹாஸ்பிட்டல்லாம் வரமாட்டேன், நான் இங்கே தான் போவேன்னு சொல்லி அவர் ஒரு புதுசாக ஒன்று சொல்லுவார். அப்போ என்னென்னாக்கா அதனால் ஒரு சிறிய ஒரு மன அழுத்தங்கள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். மேலும் என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயம் ஒரு கடன் மூலியமாக தேவைகள் என்பது நிறைவேறும். அப்படி கடன்லாம் இல்லை, எங்கிட்ட எக்ஸஸாகவே காசு இருக்குன்னு ஏதாவது தேவையில்லாம நோய் வந்துடும். அதனால் என்னென்னாக்கா இந்த மாசி மாதம் சும்மா அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு 1000 ரூபா கடன் வாங்கிங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக அமையுமானா கண்டிப்பாக அமையும். ஏன்னா 7 இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை பார்க்குற நீங்கள் எல்லாத்தையும் வேகமாக செய்யணும்னு எதிர்பார்த்தாலும் சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும்.
நீங்கள் போய் நிற்பீங்க. அன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஒரு முயற்சி எடுத்து போய் அங்கே போய் 10 மணிக்கு நிற்கிறீங்கன்னா அன்றைக்கின்னு பார்த்தா ஒரு லீவ் போட்டிருப்போம். இல்லை சார் அவர் லீவ் போட்டார், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகளால் சிறிய சிறிய தடை தாமதங்கள் வரலாம். அதே போல் என்னங்க, நண்பர்களோடு சேர்ந்து புதிய தொழில் வாய்ப்புகள் செய்வது, மனைவி பேரில் ஒரு தொழில் தொடங்கலாம்ன்ற ஒரு எண்ணம் எல்லாமே நிறைய கன்னிராசிக்காரர்கள் இந்த காலத்தில் இருக்கும். மனைவி பேரில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், இல்லை மனைவி பேரில் ஒரு அசட் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனாலே ஒரு அழுத்தம் வரும். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் என்னென்னாக்கா கன்னிராசிக்காரர்கள் அவங்க பேரில் இடம் வாங்கினா ஒரு பிரச்சனை இடம். அதனால் என்னென்னாக்கா பினாமி ஆக்ட் மாதிரி ஒரு மனைவி பேரில் சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலத்தில். சில பேர் நண்பர்கள் பேரில் ஒரு சொத்துக்களை அமைச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதனால் அந்த யார் பேரில் வாங்குறதுன்ற குழப்பம் கூட கன்னிராசிகள். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மன அழுத்தம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலங்களில் மன அழுத்தம். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு முயற்சி எடுப்பேன், அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுங்க கேரண்டி கையெழுத்து போட்டிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கட்டலைன்னு சொல்லிட்டு சில நெருக்கடிகள் வரும். ஸோ இந்த மாதிரி திடீர் நெருக்கடிகளும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி. அதனால் ஒரு மன அழுத்தம் இருக்கும். மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக வேகமாக அப்படி செயல்படும். ஸோ அதனால் என்னென்னாக்கா அதே மாதிரி வாகனத்தில் பயணிக்க போகும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான வேலைக்கு போகும்போது தான் வண்டி ஒன்று பஞ்சர் ஆகும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது மேடம் அந்த பழைய வண்டியை தூக்கி போட்டு புதுசாக ஒன்று வாங்கணும். இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகளால் வாகனத்தால் இல்லை சொத்தால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளால் கொஞ்சம் மன அழுத்தம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படுறதுக்கு. ஸோ இது எல்லாமே அடுத்த மாதம் தெரியும். அதனால் இந்த மாதம் இதற்கான ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தரும். அதனால் நீங்கள் என்னென்னாக்கா கொஞ்சம் காலம் கடந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு மாதம் 2 மாதம் கழித்து நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் என்பது தான் இருக்குது. ஸோ ஜாதகம் நம்ம சொல்கிறதே என்னென்னாக்கா நல்ல நேரம் வரும்போது நமக்கு ஃபேவரான நேரத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்கள் நமக்கு நன்மை தரும். நாமக்கே வீக்காக இருக்கும் போது அந்த டைமில் இப்போ ஒருத்தன் ஜுரம் அடித்து படுத்து கிடக்கிற அந்த டைமில் போய் நான் ஜிம்மு போய் எக்ஸசைஸ் பண்ணணும்னா முடியாது இல்லையா. ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் போது ஜிம்மை பண்ணி நம்ம உடம்பை ஏற்றுவது என்பது வேறு. அவங்களே ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கிற போய்ட்டு இன்னிலேருந்து நான் ஜிம்முக்கு போகிறேன்னா அங்கேயே எந்திரிக்க முடியாது இருக்கிறவர் எப்படிங்க ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணி தன்னை பலப்படுத்திக்க முடியும். ஸோ இதுதான். ஸோ அப்போ என்னென்னாக்க நம்மளுடைய அதாவது ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளை சுற்றியுள்ள நிகழ்வுகள் நமக்கு ஒரு முரணாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் நாம் அமைதியாக கடந்து போய் இருக்கிற வேலையை பார்த்தா போதும். இல்லை நமக்கு சுற்றி இருக்கிற சூழல்கள் நமக்கு சாதகமாக இருக்குது, அந்த டைமில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் விரைவாக பதில் கிடைக்கும், சக்ஸஸும் ஆகிறதுக்கு வழிவகைகள் பிறக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஜோதிடத்தை பாருங்கள். ஜோதிடத்தோட முக்கியத்துவம் இதுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து உங்கள் ஜோதிடத்தை செஞ்சீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கண்டிப்பாக இந்த மாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்துவதற்கான தயாரிப்புக்கான ஒரு மாதமாக இருக்கும்ன்றதுல எந்த மாற்றம் இல்லை. செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.